கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உங்களை பத்தி அறிமுகப்படுத்தீங்க. நான் தமிழ் கத்துக்க வந்திருக்கோம். நான் தமிழ் கத்துக்க வந்திருக்கேன். ஓ, நீங்களும் தமிழ் கத்துக்கத்தான் வந்திருக்கா? நீங்க சொன்னது தப்புன்னு சொன்னீங்க. கேக்குல்ல? நீங்க போய் உங்க சீட்ல உட்காருங்க. கேக்குல்ல? நீங்க உங்க சீட்ல போய் உட்காருங்க. அரே கேக்குல்ல? ஐயோ, நீங்க போய் உங்க சீட்ல உட்காருங்க. அச்சா அச்சா, தன்யவாத். நீங்க போய் இப்படி உங்க சீட்ல உட்காருங்க. உனக்கு ஃபுல்லா கதை மாதிரி இவ்வளவு டீட்டெயிலா சொல்லி தர வேண்டியிருக்கு. சரி, ஒவ்வொருத்தரும் அறிமுகப்படுத்திங்க. நீங்க சொல்லுங்க. தொழில்முகம்னா தெரியும், அது எனக்கு சார் அறிமுகம். அதாவது தொழில்முகத்துக்கு ஒரு அறிமுகம் உண்டுப்பா. மேற்கொண்டு உங்களை பத்தி சொல்லுங்க. என்ற பேர் மணி, சவுண்டு மணி. அப்படி கத்துறீங்க? கோயம்புத்தூர் ஜில்லாவுல என்ன தெரியாத ஆளே கிடையாது. ஏன் ஊரை சுத்தி கடன் வாங்கி வச்சிருந்தீங்களா? நான் நடந்தா பேரணி, உட்கார்ந்தா உண்ணாவிரதம், படுத்தா பந்த். ஓ, நீங்க ஒரு அரசியல்வாதியா? ஐ எம் பொலிட்டீஷியன். ஏகப்பட்ட மனு வருது, ஆனா படிக்க முடியல. ஒரு ஹிந்தி, இங்கிலீஷ், துளு, ஜாப்பனீஸ், பிரெஞ்சு இது என்ன பரவாயில்ல. ஆனா தமிழ் எழுதுறாங்க சார். அதனாலதான் தமிழ் படிக்கலாம்னு வந்திருக்கேன். அரசியல்வாதிகள்னாலே தியாகிகள் தானே. சீக்கிரம் தமிழ் கத்துக்கிறீங்க. நீங்க உங்களை பத்தி அறிமுகப்படுத்தீங்க. என்னோட ஸ்டைலு டான்ஸ் ஆடுங்க. ஆல்ரைட், என் பேரு ராசுக்குட்டி. எல்லாரும் கோலிவுட்ல என்ன அரிசியா டான்ஸ் சொல்றேன். அமைதி அமைதி. மேல சொல்லுங்க. என்ன மேல பாக்குறீங்க? நீங்க தானே மேல சொல்லுங்க. நீங்க ஐயோ, மேற்கொண்டு சொல்லுங்க. ஓகே, சினிமாவில ரொம்ப வருஷமா ஒரு படம் டைரக்ட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். படம் எடுத்தீங்களா இல்லையா? கஷ்டப்பட்டு ஒருத்தனை ஹீரோவா போட்டு ஷூட்டிங் ஆரம்பிச்சேன் சார். ஆனா அவன் முகத்தை பார்த்து கோமால படுத்த ப்ரொடியூசர் இன்னும் ஏந்திரிக்கவே இல்லை. அது வேற யாரும் இல்ல, பகல்ல கூட தெரியாம இருப்பானே இந்த வீராசாமி. இது பத்தி நான் என்ன பேசுறேன்? அமைதி உட்காருங்க. ஓகே ஓகே சார், உங்களை பத்தி சொல்லுங்க. சார், என் பேரு பில்லா. நான் பாம்பேல கள்ள கடத்தல் பண்றேன். ஒற்ற கல்லியா இல்ல அவுச்ச கல்லியா? உப்பு கடலை. சார், தமிழ்நாட்டுல எல்லாரும் என்ன தலை தலைன்னு கூப்பிடுவாங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மட்டுமே பார்த்துருப்பா போல இருக்கு. நீங்க எதுக்காக தமிழ் கத்துக்க இங்க வந்தீங்க? என்னோட வாழ்க்கை வரலாற ஒரு புக்கா எழுத போறேன் சார். ஆமா, இவர் பெரிய நெல்சன் மண்டேலா விண்வெளி ஆராய்ச்சி பண்ணிருக்காரு. புக்கா போறதுக்கு அன்எஜுகேட்டட் ஃபெல்லோ. நெல்சன் மண்டேலா விண்வெளி ஆராய்ச்சி பண்ணலப்பா. புரியாம பேசுறியா? இவன் ஒரு மடையன் சார். நெல்சன் மண்டேலாங்கிறது ஒரு சிறந்த விவசாயின்னு கூட தெரியாம பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க உங்களை அறிமுகப்படுத்தீங்க. சலாம் வாஜாரு. வணக்கம்ப்பா. நான் தான் சிந்தாதிரிப்பேட்டை சிலுக் பாண்டி. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? தட் மீன்ஸ் பேனால கையெழுத்து போடுறது வேலை. பேனால கையெழுத்து போடுறவனா பெரிய ஆபீஸரா இருப்பீங்க போல இருக்கு. பேனால கையெழுத்து போடுறதுனா மூஞ்சில கையெழுத்து போடுறது. இது வரைக்கும் 99 பேருக்கு போட்டு இன்னும் போட்டுன்னு வச்சுதா செஞ்சுரி ஆயிடும். ஆனா பாருங்களா, மூஞ்சி என்ன பாண்டு பேப்பரா? 30 ஏக்கர் நிலத்தை எழுதி வச்சு கையெழுத்து போட்டு கொடுக்கறதுக்கு இதான் சொல்லு. நீங்க எதுக்காக தமிழ் கத்துக்க வந்தீங்க? என் தாவூர் ரோஸ்மேரிக்கு லவ் லெட்டர் எழுத முடியாம ஒரு ஃபீலிங் ஆயிட்டு இருக்குது. அதுக்கு தான் இந்த ஸ்கூல்ல சேர்ந்து தமிழ் கத்துக்க வந்துருக்குறேன். நீங்க உங்களை அறிமுகப்படுத்தீங்க. என்ன சார், ஒரே இருட்டா இருக்கு. முதல்ல முன்னாடி இருக்க முடிய தூக்கி விடியா. கீழே இருக்கிறது பூமி, மரிசாது கட்டினாதான் மாமி. என் பேரு வீராசாமி. என்ன மாதிரி இங்க யாருன்னா இருந்தா சாமி சாமி. அச்சோ, தாங்க முடியலடா சாமி. அவன் மூஞ்சில 2 காமி. நீங்க உங்க பேரை சொல்லுங்க. तू क्या बोलता? ஓ, உருது வாக்கியங்களுக்கான தமிழ் புஸ்தகமா? நீங்க உங்க பேரை சொல்லுங்க.
ठीक है, मेरा नाम बेनाजी जीरुदुल फिदूस हसन की मलका मेजविन शैला बानू. வாவ் எக்ஸலன்ட் வண்டர்ஃபுல் மார்வெலஸ். என்ன சொல்றாங்க? என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தெலுங்குல சொல்றாங்க. அச்சோ, அவங்களுக்கு கண்ணு தெரியல போன. ஏய், இவ்வளவு பெருசா பேர் எழுதுறதுக்கு நோட்ல இடம் இல்ல, சைலா பானுன்னு எழுதிக்கிறேன். ஆமா, நீங்க எதுக்காக தமிழ் கத்துக்க வந்திருக்கீங்க? நீங்க எதுக்காக தமிழ் கத்துக்க வந்திருக்கீங்க? मैं तमिलनाडु में फैंसी शीशों की दुकान डालने वाली हूँ. तमिल लोगों के साथ व्यापार करने के लिए तमिल सीखने आई हुई. ஏமா, உனக்கு தமிழ் தெரியுமா தெரியாதா கொஞ்சமாவது? तो क्या